ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சவுண்டுமணி விலாக். பாருங்கள், நேற்று நைட்டு மருதாணி வச்சேன். நல்லா இருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போதான் வந்தேன். வந்து ஒரு 1/2 hour ஆகுது. அப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, ஒரு 4-5 செடி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு மாதிரி கருவணம் மாதிரி ஆகுது, ஏன்னு தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். செடி காட்டுறேன் பாருங்கள். செடியை காட்டுறேன். இது வந்து மல்லிகைப்பூ செடி, குண்டு மல்லி. இதை கொண்டு வந்து தான் வச்சேன். ஆனால் அது ஏன்னு தெரியல, இப்படி ஒரு மாதிரிங்க பாருங்கள், கருப்பான மாதிரி ஆகுது. ஏன்னு சரியாக தெரியல. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதாவது நான் தண்ணிலாம் ஊற்றிட்டு தான் இருக்கேன். இப்போ காலையில் ஊற்றின தண்ணி தான், அது வெயிலில் ஒரு மாதிரி தண்ணி காஞ்சிருச்சு. ஆனால் இந்த மாதிரிலாம் ஆகுது பாருங்கள்ல. இந்த மாதிரிலாம் காஞ்சி போன மாதிரிலாம் ஆகுது. எதாவது வெட்டி விட்டால் சரியாகுமா இப்படி என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். பாருங்கள், இது வந்து அது என்ன சொல்கிறது, சன்னமல்லியா என்னமோ சொல்லுவாங்க. இது நான் மற்றவங்க இடத்துல வந்து கட்டையே தான் புடின்னு வந்து தான் வச்சேன். ஆனால் ஏன்னு தெரில, இந்த மாதிரினா வாடின மாதிரி ஆகுது. செடி வந்து துளுர்த்து வர மாட்டேங்குது. என்னன்னு தெரில. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு, இல்லை செடி வைக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள். இல்லை இதுக்கு என்ன போட்டால் வந்து செடி கொஞ்சம் நல்லா துளுர்த்து அழகாக வரும் அப்படின்னு சொல்லுங்கள். இதை வச்சே ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு தான் கேட்குறேன். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதத்துக்கு மேலே 2 மாதம் இருக்கும். அப்படியே இருக்குது. சரி, அதான் இதை வளர்கிறதுக்கு ஏதாவது மருந்து ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது நாட்டு உரம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இந்த வீடியோ போட்டேன். அப்புறம் இது வந்து குண்டுமல்லி தான். ஆனால் இது வேறு ரகம். இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். மேலே வந்துட்டு நான் வைக்கும்போது இவ்வளோ சைஸ் இல்லை, கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. இது கொஞ்சம் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் ஆகுது, இது ஏன்னு தெரில. தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதெல்லாம் கனகாமரம் பூ செடி. இது வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே 2 வருஷம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இலையெல்லாம் ஆகுது. பூ வந்து அதிகமாக வரமாட்டுது. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் அந்த மாதிரி கருவுது ஒரு மாதிரி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் செடி வச்சுங்க அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். பார்த்தோம், ஏன்னா தெரிஞ்சவங்க நிறைய பேர் செடி வளர்க்குறவங்க இருப்பீங்களா, தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்ன காரணம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்காக தான் கேட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.